ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் விளக்கிச் சொல்றார். ஆவருத்தம் ஞானமேதேன, ஏதேன ஞானம் ஆவருத்தம், ஏதேன காமேன, இந்த காமத்தினால குரோதத்தினால ஞானமானது மூடப்பட்டிருக்கு, விவேகமானது மூடப்பட்டிருக்கு. ராகத்வேஷம் இல்லாட்டி காமக்ரோதம், இதனால இந்த விவேகம் தெரிஞ்சா கூட நம்ம அந்த அறிவு பூர்வமாக நடக்கிறது இல்லை. அறிவு ஒன்று சொல்றது, மனசு இன்னொரு விதமாக செயல்படுறது. அதுக்கு காரணம் என்னன்னா ஆசை அதிகமாக இருக்கிறது தான், கோபம் அதிகமாக இருக்கிறதான்னு பகவான் திரும்ப திரும்ப சொல்றார். இது ஞானினோ நித்திய வைரினாங்கிறார். நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறார். இது ஞானிக்கு, ஞானின்னா இந்த இடத்துல விவேகிக்கு எப்பவுமே இது சத்ரு. அதாவது மனசுல பேராசை வர்ற போதே தெரியும் இந்த விவேகிக்கு, இது மனசுல இப்படி ஒரு ஆசை வர்றது, இவ்வளவு கோபம் வர்றது, இது கெடுதலை உண்டு பண்ணும் அப்படின்னு அது மனசுல தோன்றுகிற போதே அது தெரியும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றதுக்கான முயற்சியை உடனே எடுப்பான். நித்திய வைரிங்கிறார். நித்திய வைரினா எப்பவுமே எதிரி, அதாவது நிம்மதியை கெடுக்கக்கூடியது. இந்த உடம்புல வாழ்ற ஜீவனுக்கு இந்த மனசுல இருக்கக்கூடிய பேராசை பெரும் கோபமானது எப்பொழுதுமே கெடுதலைத்தான் செய்யும், நல்லதை செய்யாது. ஆனால் இந்த விவேகிக்கு அதை தெரியும். ஞானினஹா நித்திய வைரின்னர். அஜ்ஞானி என்ன பண்ணுவான், தப்பு பண்ணிட்டு ஐயோ பண்ணிட்டேனேன்னு அப்புறம் புலம்புவான். ஞானி அப்படி இல்லை, இது வரும்போதே ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த உணர்ச்சியை செயல்படுத்திடக்கூடாது, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சத்சங்கத்தை நாடி ஈஸ்வர பக்தி பண்ணி எப்படியாவது அந்த பேராசை பெருங்கோபத்திலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி எடுப்பான். அது மாத்திரமல்ல, இதை பற்றி இன்னும் சொல்றார். காமரூபேண, ஒரு ஆசை பல ஆசையாக வடிவெடுக்கும். ஏதோ ஒரு காரியம் பண்ண போவோம், அதை ஒட்டி பல விஷயங்கள் செய்யணும். ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் அதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது. அந்த வீடு இப்படி இருக்கணும், இத்தனை ஜன்னல் வைக்கணும், இத்தனை சோஃபா செட்டு வேணும், இத்தனை கர்டன் வேணும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. வாகனம்னு வாங்க ஆரம்பித்தா அதை ஒட்டி பல ஆசைகள். ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டால் அந்த பொருளை சுற்றி நிறைய பொருளை நாம் அடைஞ்சாதான் அந்த பொருளுடைய அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியும். ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம ஆசைப்படுறோம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு பல்வேறு விதமான ஆசைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு பொருள் வாங்கணும்னா முதல்ல பணம் வேணும், பணத்துக்கு ஏதாவது வழி பார்ப்போம், அப்புறம் அதுக்காக வேண்டி யார்கிட்டையாவது ஒரு காரியம் பண்ணுவோம், அதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம உண்மையான லட்சியம் வேறையாக இருக்கும். ஆக பல்வேறு கிளைகளாக ஆசை பிரியும். 2வது அத்தியாயத்திலேயே சொன்னார் இல்லையா கிருஷ்ணர், பகுஷாக்காக அனந்தாக அவ்வவசாயினாம் புத்தயகான்னர். அது மாதிரி காமரூபம்னா பல்வேறு விதமான வடிவங்களை எடுக்கக்கூடியது. ஒரு ஆசை 1000 ஆசைகளாக மாறக்கூடியது. துஷ்பூரம், அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதும் அவ்வளவு சுலபம் இல்லை. துக்கேன பூரணம், கஷ்டப்பட்டு தான் அந்த ஆசையை பூர்த்தி பண்ண முடியும். அப்படியே கஷ்டப்பட்டு அதை பூர்த்தி பண்ணிட்டாலும் திருப்தி கிடைக்குமான்னா திருப்தி வராது. அனலம், அலம்னா போதுங்கிற எண்ணம், அலம்னா போதுங்கிற எண்ணம் வராது. நெருப்புக்கு எப்படி இன்னும் எவ்வளவு போட்டாலும் அது தாங்குமோ, அதனாலதான் நெருப்புக்கு ஒரு பேர் அனலகான்னு பேர். ஆக இது எவ்வளவு ஆசையை நிறைவேற்றினாலும் திருப்தியே அடையாது. அதே மாதிரி கோவப்பட்டாலும் திரும்ப திரும்ப கோவப்பட்டுட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த ஆசை தான் எல்லாத்துக்கும் மூலம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நேற்றுக்கே பார்த்தோம். ஆசை நிறைவேறிடுத்துனா கர்வமாகவும், நிறைவேறலைன்னா வெறுப்பாகவும் மாறுறது. எனவே ஆசை தான் மூல காரணம். இந்த ஆசையினுடைய தன்மையெல்லாம் சொல்லி இந்த ஆசையிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகளை எல்லாம் பகவான் உபதேசிக்க போறார். நாளைக்கு தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். பகவான் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும். ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச. எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.